ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்னைக்கு நம்ம இப்படி ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீருக்கு தாங்க போகிறோம். பெருமாளை டு இரும்பாலை போகிறோம். கேசிய பஸ்ஸில் எப்படி சொல்லுங்க மேக்கப்லாம் போயிட்டு அவங்க என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு பார்க்காம வீடியோ எடுத்து போடுறாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அழகாக ரெடி ஆகிட்டு இப்போ பூ தாங்க வைக்க போகிறோம். இந்த பூ நான் வச்ச செடியில் விட்ட ரெட்டை அடுக்கு குண்டு மல்லிங்க. பூ கோர்த்ததுனால இவ்வளோ நெருக்கமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம செடி பூ வைக்கிறதே தனி சுகந்தாங்க. அப்புறமா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இப்போ கிளம்ப போகிறோங்க. மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மேக்கப்பை டக்குன்னு போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம பஸ் ஏறியாச்சு. ஒரே பஸ்ஸுங்க, பெரும்பாலை டு இரும்பாலை வரை ஒரே பஸ்ஸு, கேபிஏ பஸ்ஸு. எங்கள் ஏரியாவில் 8:45 எடுக்கிறாங்க. அந்த பஸ்ஸுக்கு நாங்கள் ஏறியாச்சு. இப்போ இது எங்கன்னா மேச்சேரி பத்திரகாளி சாமி கோயிலுங்க. அப்படி போகும்போது அதையும் வீடியோ எடுத்து போட்டாச்சு. இன்னும் கோயில் வேலை எவ்வளோ தான் செய்வாங்கன்னு தெரியல, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க போல் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம பஸ்ஸில் ஜன்னல் சீட் பிடிச்சிட்டு ஜாலியாக காற்றாட்டமாக கிளம்பியாச்சுங்க. ரெண்டாவது எனக்கு பஸ்ஸில் போனால் வாமிட் வர ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த மாதிரி ஜன்னலோரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே போனால் வாந்தி வராது. இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனால் வாமிட் வரும். இது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இருக்குது. இன்னமும் இதே ப்ராப்ளம் இருக்குங்க. டேப்லெட் வாங்கி போடலாம். சரி, டேப்லெட்லாம் வாங்கி போட்டால் அதே பழக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு டேப்லெட் எதுவும் வாங்கி போடலைங்க. இது பார்த்திங்களா துளசம்பட்டி சந்தைங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சந்தை. மீன் ரொம்ப பெரிய மீனாக இருந்துச்சுங்க. அவங்க பாறை மீன் தான், ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தது. இது அந்த ஸ்கூல் அப்படியே ஸ்கூல்லேயும் எடுத்தாச்சு. ஸ்கூல் வருவாங்க. இது ஸ்கூல் அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் வீடியோ எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா சந்தை. காலையில் கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருந்தது. இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊருக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குங்க. சின்ன பிள்ளைலாம் நான்லாம் லீவ் விட்டால் நான் போகிற ஒரே ஊர் இந்த ஊர் தான். அது எந்த ஊருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுவுமே அந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே இரும்பாலை போகிற வழி இது. அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுச்சா அதையும் வீடியோ எடுத்துகிட்டு போகிற வழியிலேயே அப்படியே கொஞ்சம் அந்த கடைகள் இதெல்லாம் அழகாக அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. இப்போ ஒரு க்ளூ இருக்கும். இங்கே பாருங்கள், ஏபிடி ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது எந்த ஊருன்றது தெரிஞ்சவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பூர்ணிமா ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் இருக்குது. எந்த ஊருன்னு சொல்லுங்கள். இது தாங்க அப்படியே போகிற வழி நெடுக்க ஒரு வீடியோ எடுத்தாச்சு. பஸ்ஸு செம பாட்டுங்க, நல்ல வைப்பாக போச்சு. பஸ் ஸ்பீடாகவும் போச்சு. ஒரு சில பஸ்ஸில் ஏன்டா ஏறணும், எப்படா போய் சேருவோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த கேபிஏ பஸ்ஸில் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்காட்டி இடம் வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். ரெண்டாவது இந்த பஸ் நிறைய நாள் நிறுத்தி இருந்துட்டு அதுக்கப்புறமா பஸ் இப்போ பக்கமாக ஒரு 2-3 வாரமாக தான் விட்டுருக்குறாங்க. இனிமேல் தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி அந்த ஊருக்கு போய் இறங்கிக்குவோம் ஒரே பஸ்ஸாக. அது மாதிரி ஏன்னா பிள்ளைங்க குட்டிங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால சரி ஒரே பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரே பஸ்லேயே ஏறி கிளம்பிட்டோம். இதுதான் போகிற வழி. இதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் எடுக்கிறது, அப்படியே கொஞ்ச நேரம் வாந்திர மாதிரி இருந்தால் அப்படியே கண்ண மூடி படுத்துக்கிறதுங்க. ஃபைனலாக நம்ம இரும்பாலை இறங்கி மண்டபத்துக்கும் வந்தாச்சு. மண்டபம் நம்ம இறங்கின பக்கமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 100 அடி 150 அடி தூரம் வந்தாவே மண்டபம், பெரிய மண்டபங்க. அந்த மண்டபம் என்ன மண்டபம்னு சரியாக நான் பேர் ஞாபகம் இல்லைங்க. சீர்தட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே வீடியோ எடுத்தாச்சுங்க. பாருங்கள் இவ்வளோ சீர் இருந்தது. இந்த புட்டியில் அங்கே தெரியுது, அதில் கம்பு கொட்டியிருந்தாங்கங்க. அது ஒரு வழக்கம் போல் இருக்குது. கம்பு, தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா பழம், தட்டம், பூ, தாய் மாமா சீர், அப்புறமா சொந்த பந்தங்கள் சீர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறமா நாங்களே எங்களுக்கு ஒரு ரூம் கிடச்சிதுங்க. 2 ரூம் ஃப்ரீயாக இருந்ததுங்க. ஒரு ரூமில் மட்டும்தான் அந்த சீர் பொண்ணு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த ரூம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. எங்களுக்காகவே இந்த ரூம் இந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதில் போய் நாங்கள் வீடியோ அப்புறமா ஷார்ட்ஸு இதெல்லாம் எடுத்தோங்க. அங்கே நல்லாவும் இருந்தது. நல்லா லைட் வெளிச்செலாம் இருந்ததுனால ப்ரைட்டாகவும் இருந்தது. நல்லா வீடியோ குவாலிட்டியாக இருந்தது. அங்கே நான் பாப்பாலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எந்த ஒரு
டிஸ்டர்பன்ஸே இல்லை. நாங்கள் வந்து லாக் போட்டுக்கிட்டோம் டோரை. ஏன்னா நான் எங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படி இப்படியெல்லாம் வீடியோ அழகாக எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஆனால் நாங்கள் திருப்பி ரிட்டன் வந்து அதே பஸ்ஸுக்கு வந்துடலான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் வரவே பஸ் வந்து போயிடுச்சு. எங்கள் பாப்பா தான் இல்லை வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா, இப்படி எடுத்தால் நல்லாயிருக்குமா, அப்படி எடுத்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஸ்டில்லில் எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணலைங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமா சாப்பாடு போடுவாங்களா எட்டி பார்த்தோம். ஃபைனலாக ஃபஸ்ட்டு பந்திலேயே நாங்களும் போய் உக்காந்துட்டுங்க. சாப்பாடு, கூட்டு குழம்பு, அப்புறமா பொரியல், வடை, அப்புறமா ரவை கேசரி, அப்பளம், அது லவா லட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மோர் இருந்தது. மோர் வந்து எனக்கு இருந்ததே தெரியாது. அதுக்கு பதிலாக ரசம் வாங்கிட்டோம். ஆனால் செம ஹீட்டுங்க. சாப்பிட்றங்காட்டி சரியான உறக்கம் புழுங்குது. பாயாசமும் வச்சுருந்தாங்க. நானும் எலிலும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். எப்படா சாப்பிட்டு முடிப்போம்னு ஆயிடுச்சு. ஃபேன் ஓடியே தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சைடில் 2 பக்கமும். ஆனால் ஃபேன் ஓடினாலுமே சரியான உறக்கம். இப்போ சாப்பிட்டு கை கழுவிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டோங்க. இப்போ வந்து நாங்கள் மொய் வச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இல்லை ஃபோட்டோ பிடிக்காமல் அனுப்பிச்சிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் சொன்னோம், ஒரே பஸ்ஸில் போய் இறங்கிறோம், பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறமா அவங்க பாப்பா கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் நாங்கள் எங்கள் சித்திகிட்ட மொய் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. லவா லட்டு வந்து எடுத்துகிட்டே வந்துட்டேங்க. 2 லவா லட்டு திங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த மாதிரி பழக்கம்டா அப்படின்னு சொல்லுங்கள். சாப்பிட்லான்னு இட்டுருந்தோம், அப்புறம் சாப்பிடவே இல்லை. பஸ் ஏறிட்டோங்க. ஃப்ரீ பஸ்ஸில் தான் வந்தோம். இந்த இடம் வந்து தாரமங்கலம். அந்த தெப்ப குளங்க தண்ணி இருந்து இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து கைலாசநாதர் சாமி கோவில் கோபுரம் மட்டும் அப்படியே தெரிஞ்சுது. அதையும் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ பஸ்ஸுக்கு 2 பஸ்ஸும் ஃப்ரீ பஸ் தாங்க. இப்போ வந்து தம்பிங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. இரும்பாலம் டு தாரமங்கலமும், தாரமங்கலம் டு ஓமலூர் 2 பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ் தாங்க. நாங்கள் பஸ் ஏறிட்டோம். அவங்களுக்கு தம்பிங்களுக்கு மட்டும்தான் வந்து டிக்கெட்டு, எங்களுக்கெலாம் வந்து டிக்கெட் கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஓமலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார தான் கொண்டு போய் டவுன் பஸ்லாம் நிறுத்துவோம், வெளியெலாம் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டு சுற்றிட்டு பஸ் போகுது பாருங்கள். ஓமலூருக்கும் எனக்குமே நிறைய கனெக்ஷன். இந்த வழியாக தான் நாங்கள் இறங்கி போவோங்க. இங்கே எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான இடம் இருக்கும். இந்த ரோஸ் இருக்குள்ள ஒரு இடத்துல, இந்த இடம் தாங்க. பாப்பா அவங்க வந்து ரோஸ் வாங்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறது வந்து 20 ரூபா, இந்த பக்கம் இருக்கிறது 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் போயிடுச்சிங்க. அங்கே வந்து ஓமலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து கனகாமரப்பூ இருந்துச்சு. அதை பார்த்துமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போயும் கனகாமரப்பூ கடையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து எங்கள் ஊர் பஸ் மேச்சேரியிலேருந்து சானார்பட்டி பஸ் வந்து ஏறிட்டோங்க. இங்கே பாருங்கள், மேச்சேரி பஸ் ஸ்டாண்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா கூலிங்காக, நல்லா அட்டை போட்டு நல்லா உட்காருக்கு நல்லா இருக்குது. எந்த வெக்கையும் இல்லாமல் அட்டையும் நல்லா உயரமாக இருக்குது. இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி. நம்ம வந்து இப்படி சுற்றிக்கிட்டு நம்ம ஊருக்கு வரோம். இப்போ வந்து தம்பிங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சுங்க. நல்லா சாப்பிட்ட கலக்கத்துக்கு நான் எழிலு இனியா 3 பேரும் உட்காந்துட்டோங்க. இனியா செல்லு பார்த்துட்டே இருந்தா. இவனை பிடிச்சி இங்கே பாரு அப்படின்னு சொன்னால் சிரிப்பு வந்துடுச்சு. எழில் மகிழுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் சரியான தூக்கம். எழில் வந்து ஹார்ட் காட்டுறானாமா. இது வந்து பார்த்திங்களா எங்கள் ஊர் கோணப்பாதை. அந்த வளைவில் அப்படியே எடுத்தால் சூப்பராக இருந்துச்சுங்க. பச்சை பசேன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா மேக்ஸிமம் இந்த பக்கம் கொம்பாடியூர் சாமத்தால் எல்லாமே தெரியுங்க, பச்சையாகவும் இருக்கும். இதுதான் அந்த வளைவு. எவ்வளோ வளைவு போகுது பார்த்திங்களா. ஒரே வளைவுனால செம வளைவு. இங்கேருந்து பார்த்தா நாங்கள் இப்போ கொத்தைக்காடு ஓட்டுறோம்ல, அந்த வீடும் காடும் தெரியும். டவர் தெரியும். டவர் வச்சு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி வளைவு எப்படி இருக்குது எங்கள் ஏரியான்னு சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டுங்க. இது வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போகிறதெல்லாம் பேசுலுங்க. போயிட்டு இருந்தால் ஆடு மாடு எல்லாம் கவனிக்கணும். அதுதான் போயிட்டு வர டயர்லேயே நமக்கு சுபான ஆயிருங்க. ஊருக்கு போகிறது பெருசில் வந்து செய்கிற வேலை தான் நமக்கு அவ்வளோ பெருசு டயர்டாக இருக்கும். படுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் போல். ஆனால் நம்ம வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். பஸ்ஸில் போனாலே ஆக்கடை சோக்கடையாக இருங்க. போயிட்டு வந்தாவே அந்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும்.
என்ன பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.